Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnananjana Salakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate girim yat kripatamaham bande Shri Gurum Dinataranam Madhavam Shri Chaitanyamishwaram Namo Vishnu Padaya Krishna Pristaya Bhutale Srimate Bhakti Vedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavati Bhashya Dreshadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivajari Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamandram ki Shri Venkatesh Shri Bhaktivedanta Swami Shri Prabhupada Maharaj ki Shri Gurudev ki Jai Nitai Gaura Premanande Hari. So பாம்பேல பந்தல் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதான் லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் பாம்பேக்காரங்களுக்குலாம் அது ஞாபகம் வந்துடுச்சு, எப்பயுமே ஞாபகத்தில் இருக்காது இந்த பந்தல் ப்ரோக்ராம். அந்த டயத்தில் அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டாங்க பந்தல் ப்ரோக்ராம். கிராஸ் மைதான் எக்ஸிபிஷன் கிரவுண்ட், இது 1971 இல்லையா, அந்த டயத்தில் இருந்தது. நல்ல சக்ஸஸ். என்ன பண்ண கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு மாதிரி ரத யாத்திரை மாதிரி பண்ணாங்க இல்லையா, அவரை வச்சு ஊர்வலமாக கூப்பிட்டுருந்தாங்க. டிடியை வச்சு ராதாகிருஷ்ணா வச்சு ஊர்வலமாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ ப்ரோபாருடைய பிளான் என்ன, பாம்பேயில் எப்படியாவது ஒரு, ஏன்னா முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் சிட்டியாக இருக்கனால இங்கே வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து டெம்பிள்ஸ் ஏற்படுத்தணும். அவருடைய இன்னொரு பிளான் என்னென்னா, நல்லா பிஸியான பிளேஸில் பிஸ்னஸ் மேன் வந்து சாப்பிட்ற மாதிரி, கோட்டு ஷூலாம் போட்டிருப்பாங்களே அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. ஓகே, ஏன்னா எப்படி நம்ம பிரசாதம் கொடுத்து அவங்கள என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து நம்ம இந்த எஜுகேஷன் கொடுக்கலாம், ஆன்மீக எஜுகேஷன் கொடுக்கலாம்னு சொல்லி பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, விருப்பப்படுறாங்க. கிளாஸ் ரூம்ஸ், ஒர்க் ரூம்ஸ், டார்மெட்ரிஸ், கிச்சன், பப்ளிக் பிரசாதம் இதெல்லாம் பண்ணணும், லெக்சர் ஹால், லைப்ரரி, இந்த மாதிரி நம்ம ராதாகிருஷ்ணா க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாதர். இது வந்து யாருக்கு எழுதுறாருன்னா லைஃப் மெம்பருக்கு எழுதுறாரு. நீங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் லைஃப் மெம்பர்ஸ்னால் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாம்பேயில் இருப்பாங்க. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பாம்பே ஜுகு டெம்பிளில் இடிக்கும்போது மிகப்பெரிய ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து பால் தாக்கரே டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் அது. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அவர் பால் தாக்கரே கான்டாக்ட் பண்ணி, சிவசேனா இல்லையா அவருடைய தலைவர், அவரை கான்டாக்ட் பண்ணி உடனே என்ன பண்ணாங்க, டெம்பிளை இடிக்கிறத வந்து தடுக்க சொல்லி ஆர்டர் போட வச்சாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிகப்பெரியவங்களாம் பாம்பேயில் இருப்பான். ஸோ அவங்களும் லைஃப் மெம்பராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கெட்டில் பிறப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாம் லைக் மைண்டட் பீப்புளெலாம் சேர்ந்து என்ன பண்ணோம், கிருஷ்ணருக்காக ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஜுகு டெம்பிள் போய் பார்க்கலாம், மிகப்பெரிய டெம்பிளாக இருக்கும் ஜுகு டெம்பிள். எப்படி மாயப்பூருக்கு விசிட்டர்ஸ் வராங்களோ அதே மாதிரி ஜுகுக்கும் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க டெம்பிளுக்கு. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சாண்டிங், டான்ஸிங், டேக்கிங் பிரசாதம், டிடி வர்ஷிப் பண்ணுறது, ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா, இதுதான் சைத்தன்ய மகாபுருடைய அதே ப்ரோக்ராம் தான். சைத்தன்ய மகாபுரு 500 வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணார், ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் இதே தான் பண்ணாங்க. கீர்த்தன், நல்லா கீர்த்தன் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துப்பாங்க, திருப்பி கீர்த்தன், இதே ப்ரோக்ராம் தான். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து புது மூவ்மெண்ட்லாம் கிடையாது. பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா சங்கீதன் மூவ்மெண்ட்டை வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன கொடுத்தாங்களோ அந்த சங்கீதன் மூவ்மெண்ட்டை வந்து பிரபுபாதர் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் இதை வந்து ஒருத்தர் காப்பி ரைட்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதர்கிட்ட. பிரபுபாதர் சொல்கிறார், இதில் காப்பி ரைட்லாம் எதுவும் பண்ண முடியாது, இது வந்து கிருஷ்ணர்கிட்டேருந்து வருது, சைத்தன்ய மகாபிரபுன்னு வருது, இதில் காப்பி ரைட் எதுவும் கிடையாது, மேபி நம்ம பாடுற டியூனை வேணால் என்ன பண்ணலாம், காப்பி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. ஸோ
ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா பிரபுபாதர் வந்து நான் வந்து இந்தியா விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றார். இதெல்லாம் பக்தர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேர் வராங்க, நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க, இப்போ இந்தியா விட்டு இப்போ எதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவங்களோட சிஷியர்கள்லாம். ஏன்னா அந்த வெஸ்டர்ன் சிஷியன்ஸ் அவங்க அயல்நாட்டு பக்தர்களுக்கு வந்து இந்த இந்தியா வந்து சமாளிக்க அவங்களுக்கு தெரியல. எல்லாமே டிபெண்ட் ஆன் பிரபுபாதர் ஒன்லி. ரொம்ப அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியானால நிறைய பேர் ஏமாற்றக்கூடாதுன்ட்டு அவர் வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆவார். பந்தல் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே அவர் இன்வால்வ் ஆகிறார். அந்த பந்தல் என்ன வேலை எல்லாத்தையுமே எல்லாம் இன்வால்வ் ஆகி இந்த அக்கௌண்ட்ஸ் எடுப்பார். அதனால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தாங்க. நான் இவ்வளோ கிளம்புறேன் அயல்நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அதனால் பிரபுபாதருக்கு ஒரு பேர் என்ன, ஜெட்டேஜ் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி பேர். என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பறந்துகிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி அவர் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஜெட்டேஜ் ஆச்சாரியா, ஜெட்டேஜ் பரிவராஜக் ஆச்சாரியா, ஜெட்டேஜ். இது இந்த மாதாஜி ஈஸ்வரி மாதாஜி போயிட்டாங்க, என்னன்னு தெரியல, அவங்க ஜாயின் பண்ண முடியலன்னு தெரியல. ஸோ எக்ஸ்டென்சிவாக வேர்ல்டை வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி பிரபுபாதர் முடிவு பண்ணிடலாம். அவர் ரிட்டர்ன் பாருங்க, ஃபியூ மந்த்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் ட்ராவல் பண்ணணும், அதுக்கப்புறம் லண்டன் போகணும், அதுக்கப்புறம் இந்தியா வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறார். முதல்ல அங்கே யூரோப்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படி மாறி மாறி நிறைய ஒரு இன்டர்நெட் போட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் ஆஸ்திரேலியா மலேசியா அதுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லி அதுக்கும் விருப்பப்படுறார். மாஸ்கோவுக்கு போக விரும்புகிறார். ஏன்னா அமெரிக்காவில் வந்து இது நல்லா பரவிடுச்சு, மாஸ்கோலையும் இது வந்து நம்ம ஒரு அடித்தளம் போடணும்னு சொல்லி பிரபுபாதர் ஆசை. ஸோ நாரதமுனி எப்படி வந்து எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி ஸ்பேஸ் மேன் சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, தேர்ஸ்டே கிளாஸ் வெர்ஸ்டே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிங்க, இஸ் எ டிரான்சென்டல் ஸ்பேஸ் மேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, இந்த ட்ராவல் பண்ணி 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 என்ன பண்ணுறாரு, ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல ஒரு டெம்பிளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்கே உள்ளவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க மாட்டாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே கைட் பண்ணுவாங்க, இப்படி திருப்பி இந்த இடத்துக்கு வருவாங்க, கைட் பண்ணுவாங்க. இப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 or 2 டெம்பிள்ஸ் ட்ராவல் பண்ணி ஏற்படுத்தியிருக்காங்க பிரபுபாதர். கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நாரதமுனிக்கு வந்து ஒரு சாபம். என்ன சாபம்னா, தக்ஷனுடைய 10,000 சன்ஸ் இல்லையா, 10,000 சன்ஸ், 10,000 குழந்தைங்களை, ஆண் குழந்தைங்களை என்ன பண்ணுவார்னா சன்னியாசியாக மாற்றிடுவார். அவங்க ப்ரீச் பண்ணி என்ன பண்ணிடுவார், சன்னியாசியாக மாற்றிடுவார். அதனால் தக்ஷன் என்ன பண்ணுவார்னா முதல்ல கொஞ்சம் வருத்தமாக இருப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், திருப்பி வந்து ஒரு 1000 குழந்தைங்களை பெற்றுப்பார். இது 1000 10,000லாம் அந்த காலத்தில் அவர் வந்து பிரஜாபதி, அதனால் அவரால் முடியும். இப்போ இந்த இதில் நம்ம அதை இமேஜினேன்னு சொல்லக்கூடாது, இது நடந்தது, நம்மளால் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. இப்போ 1000 குழந்தைகள், ஆண் குழந்தைகளை படுத்துக்கிட்டார். அவங்க என்ன சொல்கிறாரு, என்ன ஒரு நல்ல குவாலிட்டி என்னென்னா, தக்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் காட்டுக்கு போய் தவம் பண்ணிவிட்டு உண்மையை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரகஸ்தாரிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் கரெக்டான எஜுகேஷன் வந்து கொடுக்கும்போது சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தணும். ஆன்மீக இதை வந்து மறைக்கக்கூடாது. சிறு வயதில் என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தணும். ஸோ அதே மாதிரி இவர் பண்ண உடனே 1000 குழந்தைகள் திருப்பி அதே இடத்துக்கு தவம் பண்ண போவாங்க. அப்போ நாரதமுனி திருப்பி வந்து இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி உங்கள் அண்ணங்கள்லாம் இதை நான் சொன்னேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னேன், அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டாங்க, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நாரதர் வந்துடுவார். இந்த 1000 பேர் என்ன பண்ணுவாங்க, சன்னியாசியாக மாறிடுவாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க. தக்ஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆனால் தக்ஷன் என்ன பண்ணுவார், நாரதருக்கு சாபம் கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்தையும் தங்க முடியாது, நீங்கள் வந்து உங்களுக்கு வீடே கிடையாது அப்படின்ட்டு, ஒரு இடத்துல நீங்கள் பர்மனெண்ட்டாக தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இது தக்ஷனுடைய சாபம். பிரபுபாதர் வந்து தன் லெட்டரில் அது மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி இஸ்கானை வந்து நிறைய இடத்துல நிறுவிட்டார் பிரபுபாதர். பெரிய பெரிய பில்டிங் எல்லாம், லாஸ் ஏஞ்சல்ஸ், பாம்பேலாம் பெரிய பெரிய பில்டிங்காக வந்துடும். இருந்தாலும் ரொம்ப வசதிகள்லாம் இருக்கும். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் தங்க முடியல. நாரதமுனி மாதிரி எனக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்தர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சாபம் கொடுத்துருக்காங்க சொல்லி சொல்லுவார். அதனால என்னாலையும் தங்க முடியாது. 3 நாள் 4 நாள் தான் தங்குவார் ஒரு இடத்துல. அப்புறம் என்ன பண்ணுவார், திருப்பி வந்து வேறு டெம்பிள் போயிடுவான். ஸோ என்ன பரிவராஜக் ஆச்சாரியன்னா அப்படி தான், ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. நிறைய அந்த குட்டி ஜாக்கா, பகுதாக்கா, இந்த மாதிரி நிறைய சன்னியாசி வெரைட்டி இருக்காங்க. ஓம் பரிவராஜக் ஆச்சாரியா அஷ்டோத்தர ஸ்வயங்கிரேஸ் சொல்லு. ஓம் சதாசிஸ்மத் ஃபஸ்ட்லேருந்து சொல்லு. ஜோமிஷ பாத பரமஹம்ச பரிவராஜக் ஆச்சாரிய. பரமஹம்சம் ஒரு சன்னியாசி, பரமஹம்ச
பரிவிராஜகாச்சாரியம். குட்டிச்சாக்கா, பகுதக்கா, இந்த மாதிரி 4 வெரைட்டி இருக்குது. ஓகே, பரமஹம்சரை விட அது பரிவிராஜகாச்சாரியம் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, 4 விதமான சன்னியாசம். ஓகே, ஸோ இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். நாரதமுனி அந்த மாதிரி இவங்க தான் சைத்தன்ய மகாபிரபுங்க தான். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், ட்ராவல் பண்ணி தான் இருந்தார். சவுத் இந்தியா ட்ராவல்லாம் பயங்கரமாக நிறைய இடம் ட்ராவல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பரிவிராஜகாச்சாரி, ஜட்டேஜ் பரிவிராஜகாச்சாரின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அவருக்கு இந்த புக்கில். ஆனால் பிரபுபாதர் வந்து அந்த இடத்துல பிருந்தாமல்லே இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளால் வந்திருக்க முடியுமா? பிருந்தாமல்லே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டாருன்னா நம்மளுக்கெல்லாம் கிருஷ்ண உணர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? அந்த தள்ளாத அந்த வயதுலேயும் 69 வயதில் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளால் நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த வயதில் என்ன பண்ணுறாரு அவர், எதுவுமே பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு அமெரிக்கா ட்ராவல் பண்ணி, சரக்கு கப்பலில் ட்ராவல் பண்ணி இப்படி போகிறதுக்கு எவ்வளோ ஒரு அவருக்கு டிவோஷன் இருக்கும். அதனால் பிரபுபாதருடைய இதில் இப்போ எப்பயோ பார்த்தீங்கன்னா அவர் எதுலேயுமே அட்டாச்சு கிடையாது. இந்த மாதிரி செல்வத்துலேயோ பில்டிங்லேயோ இல்லை ஃபாலோவர்ஸில் அட்டாச் கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணி ப்ரீச் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும், புக் எழுதுறது பிடிக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து மலேசியா போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் அவங்களுடைய சிஷியர்கள், பிரபாவுடைய சிஷியர்கள் மலேசியா போய் கொஞ்சம் பேர் பிரம்மச்சாரிஸ் ப்ரீச் பண்ணுறாங்க போய். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்தியன்ஸ் இருப்பாங்க, தமிழியன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் நல்லா வெல்தியாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரம்மச்சாரி நல்லா என்ன பண்ணுறாங்க, நல்லா ப்ரீச் பண்ணாங்க, எல்லாம் நல்லா கேட்டுக்கிறாங்க இந்தியன்ஸ்லாம். அங்கே வந்து கோலாலம்பூரில் வந்து ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு டாக்டர், சவுத் இந்தியன் டாக்டர். அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து லாயர். அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இஸ்கான் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு நாங்கள் கொடுக்குறோம், அதோடு சேர்த்து லேண்டு கொடுக்குறோம் இஸ்கானுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிவோடிஸ்லாம் போய் பார்த்தாங்க, பிரம்மச்சாரிஸ் போய் பார்த்தோன்னா ஆமாம் அந்த வந்து நிஜமாவே விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோன்னா பிரபுபாது சொல்கிறாங்க. பிரபுபாது என்ன பண்ணுறாரு, சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாம்பேலேருந்து மலேசியா வரலான்ட்டு மலேசியாவுடைய தலைநகர் என்னது கோலாலம்பூர், அதுக்கு வந்து இறங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சிட்னிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ராதாகிருஷ்ணா இது டிடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிட்னிக்கு. ஸோ கோலாலம்பூர் வந்தோடனே அங்கே வந்து மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா, அந்த வீட்டில் மிகப்பெரிய நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் ப்ளீஸ் பண்ணுறார். ஸோ மீன்ஸ் 15 மினிட்ஸ் ப்ரீச். 2 நாள் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. அவங்க வந்து சிந்தி மெர்ஜென்ட் கோலாலம்பூரில் பயங்கர பெருசு வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர லக்ஸரியாக இருக்கும். மலேசியாவிலே பயங்கர லக்ஸரியஸ் கண்ட்ரி. இவங்க வீடு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓகே, நல்லா கார்பெட் போட்டு பெரிய பெரிய கண்ணாடியெல்லாம் வச்சு அந்த மாதிரி பெரிய பெரிய தூண்லாம் அந்த மாதிரி பெரிய மிகப்பெரியது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாமிச உணவு சாப்பிடுவாங்க. மாமிச உணவு சாப்பிடக்கூடியவங்க. பிரபுபாதர் எப்படி ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். அவர் வந்து நான் சாப்பிட மாட்டேன்ட்டார், நான் இங்கே வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், மில்க் மாத்திரம் குடிச்சுக்கிறேன்ட்டார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சிஷியர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் குக் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு வேணாம், நான் மில்க் மாத்திரம் குடிச்சுக்கிறேன்ட்டாங்க. சிஷியர்கள் என்ன நினச்சாங்கன்னா, அந்த மாதிரி மீட் குக் பண்ணுற இடத்துல சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆஃபர் நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டா ஒன்றும் இல்லை நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ப்ராப்பர் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுறாரு, அவாய்ட் பண்ணுறாரு. அந்த பாட்டு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாமிசம் சாப்பிட்ட பாட்டு கூட அதை வந்து குக் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ஒரு மாமிசம் குக் பண்ணுற அந்த வீட்லேயே ப்ராப்பர் உணவு எடுத்துக்க மாட்டார். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ப்ராப்பர். ஏன்னா ஒரு மாமிசம் குக் பண்ணோன்னா என்ன ஆகிடும், அந்த கருணை போய்விடும். ஃபுல்லாக கண்டாமினேட்டட் பிளேஸ் தான். ஒரு வட்டம் ஒருத்தரை வந்து அந்த மாதிரி கோழி இந்த மாதிரி வெட்டி இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடமே கண்டாமினேட் ஆகிடும். அதை யார் வாங்குகிறாங்களோ, யார் வெட்டுறாங்களோ, யார் குக் பண்ணுறாங்களோ, யார் சர்வ் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே பாவம் சமமாக ஆகணும். இல்லை இல்லை நான் வந்து குக் தான் பண்ணேன், அவங்க தான் சாப்பிட்றாங்க, அப்படி கிடையாது. குக் பண்ணுறவங்க, சாப்பிட்றவங்க, விலைக்கு வாங்குறவங்க, வெட்டுறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பாவம் வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்க. 7 விதம் சொல்கிறாங்க, 7 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதனால் அவங்க தான் சாப்பிட்றாங்க, நான் சும்மா குக் பண்ண தான் பண்ணேன், நான் தொடவே மாட்டேன், எனக்கு நாத்தே பிடிக்காது, நீங்கள் எது குக் பண்ணணும், நம்ம எது குக் பண்ணோம், அவங்க தான் சாப்பிட்றாங்க, நான் வாங்கி தான் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் பாவம். ஓகே, அதனால் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து சாஸ்திரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, நுணுக்கமாக படிக்கணும். இதை வந்து நம்ம தள்ளி இருக்கிறதுனால என்ன கிடையாது, பாவம் இல்லை அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸோ அப்புறம் என்ன ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க வீட்டில் சாப்பிடவே இல்லை, கிடச்சி பால் தான் குடிச்சிக்கிட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் மாதிரி அடுக்கியிருக்காங்க, ராதாகிருஷ்ணா டிடி ஃபஞ்சு,
அப்புறம் 50 செட்டு லக்ஷ்மி நாராயணா டிடி. அவர் ரூம் கிளப்பி காட்டார், பாருங்கள் இங்கே நிறைய கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி கலெக்ஷன். அவர் கலெக்ஷன் பண்ணுறார், ஒர்ஷிப் பண்ண கிடையாது. ஒரு ராதாகிருஷ்ணா டிடி மகள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ காசாகும். அதை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்கள அவருடைய பணத்தோடைய இதை காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, நிறைய செட்டு வாங்கி வச்சுருக்கார். ஸோ பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, நிறைய இந்தியன்ஸுக்கு ப்ரீச் பண்ணுறாரு அங்கேயும் மலேசியாலையும். ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பாருங்கள், அவங்களால இந்த போர்கள் எல்லாம் தடுக்க முடியல. நாளுக்கு நாள் என்ன ஆயிடுது, கொடி அதிகமாகிட்டே போகுது. இஸ்கான் தான் ரியல் யுனைடெட் நேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் இருக்காங்க, ரஷ்யன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பாகிஸ்தானிஸ் கூட இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இதுதான் இந்தியன் யுனைடெட் நேஷன்ஸ் இப்போ சொல்கிறார். ஸோ லண்டனில் இருக்கிற நிறையா இதெல்லாம் சொல்கிறாங்க பிரபுபாதர். அப்போ வந்து இதெல்லாம் லெக்சர்லாம் முடிஞ்ச கூட பிரபுபாதர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த 2 நாளில் ஒரு நாள் வந்து அந்த லேண்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க பிரபுபாதர். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட்லாம், அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த லேண்டை விற்கும் போதும் வாங்கும் போதும் அந்த கண்டிஷன்ஸ் பார்க்கணும். அந்த கண்டிஷனில் போட்டிருக்காங்கன்னா, இஸ்கான் வந்து மிகப்பெரிய லேண்டு தரோம் நாங்கள், ஆனால் எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வந்து அந்த இடத்த பில்ட் பண்ணணும், நாங்கள் தான் பில்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, 2 வருஷத்தில் வந்து நாங்கள் அதை பில்டு பண்ணலைன்னா எங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாயிடும். இப்போ லேண்ட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்தில் கட்டணம் வரலைன்னா எங்களுக்கு திருப்பி அது சொந்தமாயிடும், உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நாங்கள் தான் என்ன காசு, ஒரு காசு கிடையாது, டொனேட் தானே பண்ணுறாங்க. என்ன பேசிக்காக என்ன பிஸ்னஸ் தான் அது. ஆக்சுவலாக டொனேட் பண்ணிவிட்டு நிறைய எஸ்கேண்டிவிட்டிஸ் வருவாங்களா, டிலே பண்ணி அவங்க தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, டிலே பண்ணிட்டாங்க, 2 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணலாம், பில்டிங்கும் எடுத்துக்கலாம், பில்டிங் காசு இஸ்கான் கொடுத்துருக்கோம் கரெக்டாக, பில்டிங் எடுத்துக்கலாம், லேண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது டொனேஷனே கிடையாது, ஆக்சுவலாக சீட்டிங். இந்த மாதிரி தான் 99% இருப்பாங்க. நாயர் அதே மாதிரி தான் பண்ணார், இஸ்கான் பாம்பே ஜுகு மெம்பேக்கு அதான் பண்ணார், லேண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து. இல்லை அது பண்ணார், நான் இப்படி கதையை சொல்லப்படல சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்தது இல்லையா. அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, சரி பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை இது பண்ணுவாங்க. ஸோ அது அப்புறம் இன்னொரு கண்டிஷன்னா, இந்தியன் பிராமணாஸாக இந்த டெம்பிளை ரன் பண்ணணும். இஸ்கானில் வந்து சைடு ஆல்டரும் வச்சுக்கலாம், இது இந்தியன் ஹிந்து டெம்பிள் மாதிரி இருக்கும், நீங்கள் சைடில் வந்து ஆல்டர் வச்சுக்கலாம், நாங்கள் வந்து இந்தியன் பிராமணாஸ் வச்சு நாங்கள் அந்த விநாயகர் எல்லாம் வச்சு நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிப்போம் அந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ கண்டிஷன் போட்டால் எப்படி இஸ்கான் வர முடியும். ஏன்னா அப்போ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். ஆனால் பிரபுபாத் இந்த ஆஃபர் வந்துதா இல்லையான்னு தெரியாது, இந்த டெம்பிள் வந்துதா இல்லையான்னு தெரியாது. ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ்னால இப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ அவர் அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் பிரபுபாத். அப்போ வந்து அந்த பெர்த் கண்ட்ரோலை பற்றி பேச்சு வந்துடுச்சு. பெர்த் கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்க, அபார்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, கில் பண்ணுறாங்க, குழந்தையை கொள்றாங்களா, வயிற்றிலே கொள்றாங்க, அதை பற்றி பேச்சு வருது. பிரபுபாத் சொல்கிறார், இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். இந்த மாதிரி ஒருத்தரை வந்து ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளே பாய்சன் கேஸை விட்டால் அவர் மூச்சு விட முடியுமா, அவர் இறந்துடுறாருல, அந்த மாதிரி தான் நீங்கள் குழந்தைய கொள்றீங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். நல்லா எல்லைக்கு நல்லா சொல்கிறார். ஓகே, அவரால் வெளியே போக முடியாது, ரூமை விட்டு வெளியே போக முடியாது, இறக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாய்சனை கொடுத்து அந்த குழந்தைய என்ன பண்ணுறீங்க, அவருடைய ரைட்ஃபுல் டைம் வந்து தடுக்கிறீங்கன்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். ஸோ அதனால் பிரபுபாத் சொல்கிறார், நீங்கள் மீட்டு சாப்பிடக்கூடாது விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மீட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏகாதேசி அன்னைக்கு பிரபுபாத் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு, நிப்பாட்டிடுறார். ஸோ அதனால் பிரபுபாத் வந்து இந்த மாதிரி மீட் ஈட்டர் ஹோட்டல் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார்னு சொல்லி டிசைபிள் நோட் பண்ணுறாங்க. நம்மளும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சாப்பிடும் போதெல்லாம் நல்ல பிராமணா ஃபேமிலியாக பார்த்து தான் உட்காந்து தான் சாப்பிடுவார். எல்லார் வீட்லேயும் உணவை அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன் பிராமணா ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாருன்னா, பிராமணாஸ் வந்து நம்ம அந்த காலத்தில் ரொம்ப பியூராக இருப்பாங்க. இந்த காலத்தில் பிராமணர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, மீட் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பெருமையாக கன்சிடர் பண்ணுறாங்க நிறைய பேர். எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் என்ன பண்ணுவார், எல்லாமே அவங்க வீட்டில் எல்லாம் பண்ணுவாங்க. மீட் ஈட் சாப்பிடுவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, தண்ணி அடிப்பார், தம் அடிப்பார், எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி பிராமணா இருக்க முடியும்? அது மாத்திரம் ஓதுறதுக்கு மாத்திரம் யாரையா கூட்டு வந்து இந்த பூனெல்லாம் மாற்றிப்பார். அப்போ ரொம்ப நல்லா பியூராக இருக்க மாதிரி கட்டிப்பாங்க. அப்படி அவங்க ஆளுங்கெல்லாம் வருவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் ஃபுல்லாக சாக்கடை தண்ணியில் தான் மிதப்பாங்க.
ஸோ அதனால் இந்த மாதிரி இப்படி சால்வ் பண்ணுறது. அதனால தான் நம்ம கிருஷ்ண உணவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு இந்த 4 ஒழுங்குமுறை ஃபாலோ பண்ணி நம்ம இருக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு வந்து சாப்பிட்டாலும் ரொம்ப ஹை கிளாஸ் வீட்டிலலாம் சாப்பிடுவார், இல்லைன்னா அந்த இடத்துல கால் அடிக்க மாட்டார். பிரபுபாதா என்ன பண்ணுறாரு, மீட் ஈட்டிங் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணிட்டார். அவர் அக்ரி பண்ணவும் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா என்ன கொலை பண்ணுறாரு, குழந்தையை கொண்டதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அப்புறம் மீட் சாப்பிட்றாரு. இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் எப்படி சாப்பிட முடியும்? அது வந்து பாவம் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ மலேசியா ட்ரிப்பை முடிச்சுட்டு சிட்னிக்கு கிளம்புறாரு பிரபுபாதா. ஆஸ்திரேலியா, மலேசியாருந்து ஆஸ்திரேலியா. பிரபுபாதா முதல்ல வர்றாருன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து வரல அப்படின்னாங்க. 3வது டெலிகிராம் வந்து பலிமர்தனா வந்து வர்றான்றாங்க. 4வது டெலிகிராம் வந்து வர்றேன்னு பார்த்தா சொல்லியிருக்கு. யார் வராங்கன்னு தெரியல. எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க பலிமர்தன் ஒரு டிவோட்டி தான் வராரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வர்றாங்க, வரலன்னு பலிமர்தன் வர்றாங்க. 4வது வந்து வர்றேன்னு சொன்னோன்னே பிரபுபாதரே வர்றாங்க. அவங்களுக்கு புரியல. பிரபுபாதா வந்து இறங்குறாரு. அவங்களுக்கு தெரியாது, சின்ன ஒரு மாலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு டிவோட்டி தானே வர்றாங்கன்னு சொல்லி சின்ன மாலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா பிரபுபாதா வந்து நிற்கிறார். எங்களாம் ஒரே ஷாக்கு. பிரபுபாதைய அப்போ இது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பலிமர்தனை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதை பார்த்தோன்னே அவர் வந்து கேட்குறாங்க பிரபுபாதட்ட, எதுக்காக நீங்கள் ஆஸ்திரேலியா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. பிரபுபாதா சொல்லிக்கிறார், நான் எல்லா இடத்துலையும் நான் வரேன். எப்படி வந்து ஒரு சேல்ஸ்மேன் எல்லா இடத்துக்கு போய் விற்க ட்ரை பண்ணுறோம், அதே மாதிரி நான் வர்றேன், ஆஸ்திரேலியாவுக்கு வரேன். எங்கெங்கேயாலும் கஸ்டமர் இருக்காங்களோ அங்கே நான் வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவேன், நான் வந்து யாரெல்லாம் புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுப்பேன் அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறார். அதனால ஆஸ்திரேலியாவுக்கு வர்றது ஒன்றும் ஒரு வித்தியாசமாக ஒன்றும் கிடையாது. ஆஸ்திரேலியா கண்ட்ரிக்கு வர்றது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடையாது. இதெல்லாம் நீங்களே ஏற்படுத்த ஒரு விதி. சும்மா இந்த இடத்துல நீங்கள் கோடு போட்டு இது எங்களுக்கு ஆஸ்திரேலியா, இது இந்தியா, இது அமெரிக்கான்னு சொல்கிறீங்க, இது எல்லாம் கடவுளுடைய சொத்து அப்படின்னு சொல்லி பிரபுபாதா சொல்கிறார். அப்போ அவர் டிவோட்டி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோயிலுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அடிச்சு இந்த மாதிரி பிரபுபாதா வராரு அப்படின்னு சொல்கிறார். கோயில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடன் எல்லாம் இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரபுபாதா வராரு. கோயிலெலாம் பெரிய கோயிலெலாம் கிடையாது, ஒரு சின்ன ரூம் தான், ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட். நம்ம கோயிலோட இந்த மாதிரி இப்போ நம்ம கோபுரம்லாம் வச்சு நம்ம பிரசாதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி அப்படிலாம் கிடையாது, ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் தான் கோயிலுக்கு. அதில் 2-3 பிரம்மச்சாரி உட்காந்துருப்பாங்க. ஸோ ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ இருக்கு இல்லையா, பிரிண்ட் எடுத்து அதை ஒட்டியிருக்காங்க. அதான் அந்த கோயிலில், அதுதான் அதில் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பிரபுபாதா உள்ளே வந்து இறங்கி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா எல்லாம் பேராக இருக்குது. 3 இன்ச்சு ஜெகனா டிடி இருக்குது. அவருக்கு வந்து ஒரு சின்ன சீட்டு மாதிரி போட்டு அதில் ஒரு கிளாத்தை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அழுக்காக இருக்குது தரையெல்லாம். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, ஒரே புகையெல்லாம் அப்படி படைஞ்சு கிடக்கு. பிரபுபாதா இப்படி கிரேவாக இருக்கிறார். பின்னால் போய் பார்க்குறாரு, என்ன இருக்குன்னு போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா குப்பை கூட்டம் அப்படி குமிஞ்சு கிடக்கு. என்ன நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதா. என்னால் திருப்தியாகவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ரொம்ப இனிஷியலாக டிவோட்டிஸ். ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணு தெரியாது. பிரபுபாதா மேலே நம்பிக்கை இருக்குது, பட் மற்றபடி ஒன்றுமே தெரியாது. நம்ம வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரே பார்த்து வளர்ந்துட்டோம் இல்லையா, ஃபாரின் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவர் ஒரு ஒரு டிவோட்டி வேகமாக என்ன பண்ணுறாரு, ஒரு மில்க் எடுத்துகிட்டு வர்றாரு பிரபுபாதாக்கு. அவர் பார்த்தா பயங்கர ஹாட், டூ ஹாட் அப்படின்னு சொல்லி பிரபுபாதா சொல்லிடுறாரு. ஓகே, பிரபுபாதா பாலை திருப்பி போயிடறாங்களா. பிரபுபாதா வியாசத்தில் உட்கார்றாரு. அந்த 15 டிவோட்டி இருக்காங்க அந்த ரூமில். அவங்க யாருமே பிரபுபாதா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாம் புதுசு. ஓகே, அதில் 1-2 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியேஷன் வாங்கியிருக்காங்க. அதுவும் இமெயில் மீன்ஸ் இந்த இமெயில் இப்போ சொல்கிறேன்னா அப்போ வந்து மெயில் லெட்டர் எழுதி போடுவாங்க. பிரபுபாதா நான் வந்து ஒரு இங்கே இது பண்ணுவார். பலிமர்தன் யாராவது வந்துட்டு போனாங்களே, அவங்க வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவர் வந்து ஓகே இவர் வந்து இனிஷியேட் பண்ணலாம் பிரபுபாதா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் லெட்டர் எழுத சொன்னாங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க. பிரபுபாதா நான் இந்த மாதிரி ஒழுக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இந்த மணியை அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு, இதை சேன் பண்ணிங்கன்னா பிரபுபாதா சேன் பண்ணி அதை இன்னொரு லெட்டரில் போட்டு பார்சலில் போட்டு அதை அனுப்புவார். இஸ் இனிஷியேட்டட். புரியுதா? இப்படி தான் இனிஷியேஷன் நடந்துச்சு. நிறைய பேருக்கு இனிஷியேஷன் இப்படி தான் நடந்துச்சு. ஓகே, லெட்டர்லேயே போட்டு அவங்க லெட்டரில் பிரபுபாதா நேம்லாம் கொடுத்து இது உங்கள் நேம் இதுதான், நீங்கள் யுவர் சோ தாசா, யுவர் சோ தாசி. ஓகே, இப்படி தான் இனிஷியேஷன். ஓகே, அதில் 2-3 இனிஷியேஷன் வாங்கி அவங்களும் பிரபுபாதா பார்த்ததே கிடையாது. அவங்களும் அதில் இருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் 15 பேர் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கார்பெட்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அவங்களுக்குலாம் ட்ரைனிங்கே இல்லை. பிரபுபாதா என்ன பண்ணியிருக்காரு, பாம்பே ப்ரோக்ராம் நடந்த பந்தல் ப்ரோக்ராம் நடந்த ராதாகிருஷ்ணன் டிடியை இங்கே கொண்டிருக்காங்க.
இவங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்கள் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க பிரபுபாதர். ஓகே. ஸோ ஆனால் பிரபுபாதர் இந்த ரிஸ்க்லாம் எடுப்பார். 4 நாள் 5 நாள் தான் ட்ரெயின் பண்ணிட்டு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிப்பார். ராதாகிருஷ்ணாண்டே சொல்வார், ராதாகிருஷ்ணா நான் இவங்களை விட்டுருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நல்லா பண்ணி அப்படியே ஃபுல்லாக பிராமணமாக மாறிடுவான் பிரபாவோட கைடன்ஸ். அப்படி அதனால தான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறார் இல்லையா. கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி வருவார் ஆஸ்திரேலியா. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மிகப்பெரிய டெம்பிள்லாம் இருக்குது. மெல்போர்னில் மிகப்பெரிய டெம்பிள்லாம் இருக்குது ஆஸ்திரேலியா. ஆமாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இனிஷியேஷன் கொடுத்தாருல. இப்போ ராதாகிருஷ்ணா டிடி ஒர்ஷிப் பண்ணால் என்ன வேணும், 2வது இனிஷியேஷன் வேணும். 2வது இனிஷியேஷன் கொடுக்குறாரு. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறார் பிரபாதர். இதுவே 2வது இனிஷியேஷன் கொடுத்து ஒர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா யூ கேனாட் ஒர்ஷிப் வித்தவுட் அ பிராமணா. ஸோ அது மினிமம் என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுத்து அதிலே கொஞ்சம் சின்சியராக இருக்கவங்களா என்ன பண்ணாங்க, ரூமில் இருக்க எல்லாருமே இனிஷியேட் பண்ணுறாங்க. புதுசாக வந்தவங்க இது பயங்கரமாக ரிஸ்க்கு. ஒரு குருன்றவர் வந்து என்ன ரிஸ்க் எடுக்கும் போது என்ன ஆகுனா, இந்த சிஷ்யர்கள் வந்து சொன்னபடி கேட்கலைன்னா அது என்ன ஆகிடும், குரு வந்து அவாய்ட் பண்ண. ஒரு 1/6 பங்கு வந்து குருக்கு போகும், 5 பங்கு சிஷ்யனுக்கு வரும். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதனால் இப்போ பிரபாதர் புரியுது உங்களுக்கு உண்மை கிருஷ்ண உணர்வே தெரியல, கொஞ்சம் தான் தெரியுதுன்னு தெரிஞ்சுது அவருக்கு பிரபாதருக்கு. ஓகே, இதில் ஒரிஜினல் யார் இருந்தாங்கன்னா உபேந்திரா பிரபுவும் வலிமர்தன் பிரபுவும் இருந்தாங்க. இந்த உபேந்திரா யார், இங்கே அமெரிக்காவில் இருந்தால உபேந்திரா அவர் தான். இந்த உபேந்திரா அவரை அப்போ ட்ரெயின் பண்ணி அப்படி அங்கே சென்டர் ஓப்பனிங் சென்டர், அப்புறம் இங்கே ஆஸ்திரேலியா இருந்துச்சு, நீங்கள் ட்ரெயின் பண்ணி சொல்லி இப்படி தான் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க தெரியுமா, ஹிப்பீஸ்லாம் வந்தாங்கல்ல நிறைய பேர் கிளாஸுக்கு. அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சின்சியராக வந்தாங்க. ஸ்டீவு, இந்த மாதிரி உபேந்திரா, அப்புறம் வந்து இன்னொருத்தர் பேர் என்ன ஹவார்டு வந்தாங்க இல்லையா. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணி அவங்கள கொஞ்சம் கல்ச்சர் கீர்த்தனா அந்த மாதிரி வந்து அவங்கள என்ன பண்ணுறாருன்னா வேறு வேறு சென்டருக்கு அனுப்புறது. அப்புறம் பிரபாதம் அதை ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் அப்படி அனுப்புகிறார். உபேந்திரா ஃபஸ்ட்டு வந்து அவர் அனுப்பிச்சு அடுத்தவங்களை ட்ரெயின் பண்ணுறது. அப்போ இவங்க கொஞ்ச நாள் ட்ரெயின் ஆனால் நீ அடுத்த டெம்பிள் போ, இப்படி நிறைய டெம்பிளை ஓப்பன் பண்ணுறான் பிரபாதம். ஓகே, ஸோ டெய்லி லெக்சர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி வந்து பிரபாதுடைய புக் இருக்குல்ல, பகவத்கீதை ஆசிட்டேஸ், அதை எடுத்து ரீட் பண்ணிடுவாங்க. ஆனால் பிரபாதர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அதனால் அவங்க ட்ரைனிங் இல்லாட்டாலும் அவங்களுக்கு பிரபாதர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. இதுதான் அவங்களுக்கும் இந்தியன்ஸ்குள்ள வித்தியாசம். அப்போ இந்தியன்ஸ்க்கு வந்து அவ்வளோதான் கிடையாது, ஃபெய்த் கிடையாது. அதனால தான் பிரபாதர் வந்து இந்தியாவில் வந்து பெரியஸாக ஸ்டார்ட் பண்ண முடியல இனிஷியலாக. இப்போ மாறிடுச்சு. அதனால் எப்படி சமைக்கிறது, எப்படி லெக்சர் பண்ணுறது, எப்படி டிடியை ஒர்ஷிப் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி பிரபாதர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக்காக என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணணும், பேக் டு காட் மேகசின் வந்து சிட்னி மக்கள் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காருல, அதெல்லாம் பண்ணுறாங்க. டெய்லி பேக் டு காட் மேகசின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா பப்ளிக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, கீர்த்தன் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் குக் பண்ணுறதுலாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ பப்ளிக்காக வந்து சேன் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நிறைய வட்டம் ஆஸ்திரேலியா அரெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய தடவை டிவோட்டிஸை வந்து அரெஸ்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ அது இல்லை, இடையில அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க கிருஷ்ணா கான்சியஸ் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து ஆஸ்திரேலியா அலோடு கிடையாது. அவங்களுக்கு ட்ரைனிங் தான் இல்லை. இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் திருப்பி அவங்க பப்ளிக்காக கீர்த்தன் பண்ணுவாங்க. ஏன்னா பரவாயில்ல அசைக்க முடியாத ஹோலி நேம்ஸ் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. ஒரு டிவோட்டி வந்து அப்போ லஞ்ச் எடுத்துகிட்டு வர ரொம்ப போர்லி குக்குடு, சப்பாத்தி வேகவே இல்லை, பாதி தான் வெந்திருக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் சரியாக ஸ்பைசி பண்ணாமல் கொண்டிருக்காங்க. பிரபா சொல்கிறார், உனக்கு குக் பண்ண தெரியலன்னா ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பிரபா எல்லாரும் கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறார். கச்சோரி எப்படி பண்ணான்னு சொல்லாரு. கச்சோரி பண்ணுறாரு ஒரு பக்தர், அவருக்கு ஃபெயில் ஆகிடுது. பிரபாத அதே மாவு எடுக்கிறார், அதே மாவு அதே டவ் எடுக்கிறார். எது என்ன பண்ணுறாரு, அவங்களால பண்ண முடியாது, என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு, பெர்ஃபெக்டான கச்சோரி மேக் பண்ணுறாரு பிரபாத. ஓகே, அப்புறம் அவர் டிவோட்டிஸாக சொல்லலாம், எங்களுக்கு சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தெரியவே மாட்டேங்குது பிரபாதான் சொல்கிறான். அப்போ சப்பாத்தி வந்து எப்படின்னா எப்பயுமே பஃப்டே அந்த புஃப்னு வரும்ல, அது வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரையாக வருது, ராவாக வருது, இப்படி தான் வருது, இப்படிலாம் பேர்ன் ஆகிடுது, ஃபுல்லாக அடியில் பிடிச்சிது, சப்பாத்தி வேணால் கருங்கிடுது சப்பாத்தி, இந்த மாதிரி தான் எங்களுக்கு வருது அப்படின்றாங்க. அதே அவங்க வச்சுருக்க அதே அடுப்பில் என்ன பண்ணுறாரு பிரபாத் காட்டார், எப்படி வந்து பெர்ஃபெக்டான சப்பாத்தி எவ்ரி டைம் பண்ணலாம். அது எலக்ட்ரிக் பர்ன் இல்லை, எவ்ரி டைம் பிரபா இருக்கும்போது புஃப்னு வருது சப்பாத்தியெல்லாம். எப்படி வந்து வெஜிடபிள் டிஷ் ஒரு டிஷ் கற்றுக் கொடுத்து எப்படி அதை குக் பண்ணுறது பிரபா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்தர்னு பார்த்தீங்கன்னா பியூர் டிவோட்டி எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட், குக்கிங் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, கீர்த்தன் சரி ஆரத்தி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, தான் தூய பக்தருடைய லட்சணம்.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவருக்கு இது பண்ணுறாரு. அவர் போன பிறகு டிவோட்டிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க சப்பாத்தியை. ஆனால் என்ன இல்லை, அந்த பஃப்னு வர மாட்டேங்குது. புஃப்னு வேணுமாங்களா, புஃப்னு வரவே மாட்டேங்குது. ஓகே. ஸோ பிரபாத் என்ன பண்ணுறது, அதனால் ராதாகிருஷ்ணா டிடியை வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா, இது வந்து எப்படியாவது ராதாகிருஷ்ணனை வந்து இங்கே ஒர்ஷிப் பண்ணுறது ஆசிரிய மக்கள். அப்புறம் அது தவிர என்ன பண்ணுறாரு, அவர் ராதாகிருஷ்ணாவோடய பேசியிருக்காரு. பேசி அது அவர் ராதாகிருஷ்ணருக்கும் பிரபாத் மட்டும் தெரியும் எதுக்காக அவங்க இங்கே வந்தாங்கன்னு. ப்ரீச்சிங் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இதெல்லாம். இந்த மாதிரி பிரபாத் என்ன பண்ணுவார், டிடி கூட பேசுவார். ஓகே, விக்ரன் கூட பேசுவார். ஸோ அதில் வந்து அவருடைய இதில் வந்து டிடி ஒர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருடைய இயக்கத்தில். ஸோ பக்தர்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் இந்த மூவ்மெண்ட்டை விரிவுபடுத்துக்கும் ராதாகிருஷ்ணா இப்போ வந்திருக்கிறார். பிரபாத் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பாம்பே மண்டலில் இருக்கிற டிடிஸ் விக்கிரகம் அவர் ரூம்லேயே வச்சுருந்தாங்க. அவர் குக் பண்ணியிருக்கிறார் அவங்களுக்கு. பாம்பேயில் இருக்கும்போது பாம்பேலேருந்து மலேசியா வந்தாங்க. மலேசியாவில் என்ன பண்ணுறாரு, அவர் ஒர்ஷிப் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சிட்னிக்கு ஆஸ்திரேலியா இருந்திருக்காங்க. இங்கே வந்து என்ன இஸ்கான் சென்டரில் அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே ராதாகிருஷ்ணா பெயிண்டிங் தானே இருக்குது. இங்கே வந்து ஆட்களை வச்சு இங்கே வழிபடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார் பிரபாதர். ஓகே. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கவி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு எழுதும்போது சைத்தன்ய சித்தாந்தத்தில் எனக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடியாது, நான் வந்து சும்மா மேலோட்டமாக தான் சொல்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்வார். ஓகே, அந்த மாதிரி தான் தூய பக்தருடைய ஆக்டிவிட்டீஸ் புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். அவர் என்ன நினைக்கிறார் யாருமே புரிஞ்சிக்க முடியாது. ஓகே. ஸோ இனிஷியேஷன் செரமனி டிடி இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ண டிவோட்டிஸ்லாம் ரெடியாக இல்லை இதெல்லாம். ஓகே, பக்தர்கள்லாம் ஒன்றும் புரியல. பூக்கள் எவ்வளோ வேணும், ஆல்டர் எப்படி மேக் பண்ணுறது, இதெல்லாம் தெரியாது இல்லையா அவங்களுக்கு. பிரபாத் ரொம்ப வருத்தமாக இருக்கு, இப்படி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எப்படி இருக்கும். ரொம்ப சின்ன டெம்பிள், எல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, டிவி மேன் எல்லாம் வந்திருக்கான் ஃபில்ம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி லண்டனில் நடந்ததில்ல அதே மாதிரி இங்கேயும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சில டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, வேகமாக மாலையெல்லாம் கூப்பிட்றாங்க டிடிஸ்க்கு. ஓகே, இனிஷியேஷன் செரமனி போகிறாங்க. 15 பேர் இனிஷியேஷன் வாங்குறாங்க அன்றைக்கி. ஃபஸ்ட் இனிஷியேஷன் சில பேர் கொடுக்குறாரு, சில பேருக்கு செகண்ட் இனிஷியேஷன் கொடுக்குறாரு, சில பேருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் 2 பேர் சேர்த்து கொடுக்குறாரு. பிரபாத் கையில் வாங்குறாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா அவங்க முதல்ல பிறவியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கணும். ஓகே, நம்ம முதல்ல பிறவியில் ஏதோ பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, பிரபாரை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் அங்கே போட்டிருக்காங்க அவங்கள. ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் அவங்களுடைய லைஃப் பாருங்கள், டப்புன்னு மேலே அப்படியே போயிடும். திடீர்னு பெரிய சன்னியாசி ஆவாங்க, ஜிபிசி ஆகிடுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, புக்ஸ்லாம் எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க மேலே ஹிப்பீஸாக இருந்திருப்பாங்க, ஒன்றுமே தெரியாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா பிரபாத் சொல்கிறார், உங்களெல்லாம் வந்து என்னை வந்து குரு மகாராஜ் தான் என்னை அனுப்பிச்சிருக்கிறார், அவங்களெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே அனுப்பிச்சிருக்காருன்னு பிரபாத் சொல்கிறார். ஓகே, அதனால் அவங்களுக்கு சில பேருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் 2 பேர் சேர்த்து கிடச்சிது. அதுக்காக என்ன பண்ணுறாரு, ராதாகிருஷ்ணா டிடியை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க, இப்போ சாக்ரிஃபைஸ் ஃபயர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இப்போ டிடிஸ்க்கு வந்து விக்கிரகத்துக்கு ட்ரெஸ்லாம் பண்ணுறாங்க. சொல்கிறார், இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப புவராக மேக் பண்ணியிருக்கீங்க, நல்லா மேக் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி உடனே இமீடியட்டாக நல்லா மேக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை அவன் டிடிக்கு போட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த டிடிக்கு பேர் வந்து ஸ்ரீ ராதா கோபிநாதா அப்படின்னு சொல்லி பேர் விடுறாங்க. ஸோ அப்போ வைபவி அந்த மாதாஜி சொல்கிறாங்க, பிரபாத் யாரெல்லாம் கோயில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்சிட் பண்ணிட்டார் பிரபாதர். அப்போ தான் சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 1 வாரம் தான் அதை ஜாயின் பண்ணி, ஜஸ்ட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கோயிலெல்லாம் வசிக்கலை, ஜஸ்ட்டு வந்தவங்களுக்குலாம் இனிஷியேஷன் கிடச்சிருச்சு. வேறு யாரெல்லாம் என்னென்ன சர்வீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இனிஷியேஷன் கொடுத்துட்டாங்க. எப்படியாவது கிருஷ்ணனோட வந்து ஆஸ்திரேலியா வரணும் அப்படின்னு சொல்லி பிரபாத் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி இனிஷியேஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் இனிஷியேஷன் சேம் டைம்லேயே கொடுத்தாங்க. ஏன்னா டிடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இவன் வந்து நம்ம பிராமணா வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2 இனிஷியேஷன் கொடுத்தாங்க. அதான் என்ன பண்ணால், யூஆர் பிராமண இனிஷியேஷன் என்னென்னா, யூ ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் பிராமணா. ஓகே, இதை வந்து ஒரு கிடச்சிச்சு, நீ என்ன பண்ணணும், இப்போ வந்து பிராமணம் ஆகிடும். அதுக்கு என்னென்ன இருக்கோ அந்த ஒழுக்க முறைகள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த மாதிரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு பிராமணன் ஆகிறதுக்கு. இது இனிஷியல் ஸ்டேஜ். இப்போல்லாம் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு இனிஷியேஷன் வாங்குறது. செகண்ட் இனிஷியேஷன்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆனால் மாதாஜி சொல்லாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை எதுவுமே ரெடி ஆகலை, ஆர்டர் கூட முடியல, ஆர்டர் கூட ஃபினிஷ் பண்ணல,
அந்த பூ கோக்கிறது கூட பிரபாதம் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, எப்படி பூ கோக்கணும்னு. டிடிக்கு வந்து பூ வந்து வச்சுருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எங்களுக்கு தெரியாது, அது கூட தெரியாது. நான் மேலே எங்கேயும் ஓடிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன், பூவெலாம் தேடுறேன், எங்கே இருக்குது பூ எங்கே இருக்குது, த்ரெட்டு எங்கே இருக்குது, ஊசி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருக்கேன். தேடி எல்லாம் கோர்த்துனோம் அப்படின்றாங்க. அந்த சாக்ரெட் த்ரெட் போடணும் இல்லையா பிராமணருக்கு, அந்த நூல் கூட அவங்களுக்கு கிடையாது. அது வேகமாக போய் அந்த மாதாஜி வேகமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் இந்த நூல் எங்கே கிடைக்குன்னு சொல்லி கேட்டு அங்கே போய் வாங்கிக்கிறாங்க, நூல் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ வாங்கி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த இதை. அப்போ பலி மர்தனா பிரபு இருக்கார், அவர் வந்திருக்கார். அவர் வந்து அவர் பிராமணேஷி தானே, அவர் அது காட்டுறார், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறார். உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த த்ரெட்டை, எவ்வளோ நேரம் தேவைப்படுது. 5 நான் மேக் பண்ணிட்டேன், நான் தான் அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் பிராமணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் த்ரெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு த்ரெட்டு வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பெண் வந்து த்ரெட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கூட எங்களுக்கு தெரியாது. லேடிஸ்க்கு வந்து த்ரெட்டு போட மாட்டாங்க, கரெக்ட் தானே? ஸோ அதனால் வி ஜஸ்ட் டிடன்ட் நோ மச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பிராமணைசேஷன் வாங்கிட்டாங்க இந்த மாதாஜி. இவரை பிராமணனும் உங்களுக்கு த்ரெட் மேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரபுஜி சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை இவங்களுக்கு லேடிஸ்க்கெலாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிரபாரு வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்கூலுக்குலாம் ப்ரீச் பண்ணணும்னு ஆசை. ஓகே, அப்போ என்ன மாதிரி சிட்னி கிராமர் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கு போகிறார். அங்கே வந்து டீச்சர்ஸ்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, கீர்த்தன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அப்படி ரவுண்டாக கீர்த்தன் வர மாதிரி குழந்தைங்க வச்சுட்டு, சில குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டே வராங்க, சிரிச்சுக்கிட்டே வராங்க, எல்லாம் ப்ரொசஷன் பண்ணுறாங்க, ஒரு சின்ன ப்ரொசஷன் மாதிரி. ஓகே, ஒரு பெரிய ரூமுக்கு வந்து உட்காந்துறாங்க எல்லோரும். அப்போ வந்து ஹெட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அப்புறம் வந்து என்னாச்சு, கத்தாலாம் பாட்டி ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறாங்க. ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, திருப்பி ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க. நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நிப்பாட்டிடுறாரு, நிப்பாட்டிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. நீங்களாம் ரொம்ப அழகான குழந்தைங்க, நீங்கள் ஏன் பாடக்கூடாது ஹரே கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்பார். நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களா சேன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்பார். சொல்லுங்க ஹரே சொல்லுங்க அப்படின்றார். கொஞ்சம் பேர் தான் ஹரேன்னு சொல்கிறாங்க, மிச்சவங்களும் வாய் மூடிட்டு இருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்லணும் ஹரே சொல்லுங்கன்றார். சொல்லுங்க ஹரேன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமாகறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, தயங்கிட்டே இருக்காங்க. மொத்தம் 3 வேர்டு தான், ஹரே கிருஷ்ணா ராமா. இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு, சேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஹரேன்னு சொல்கிறார். ஹரேன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்குலாம் சேன் பண்ணவே தெரியாதா, நீங்கள் எல்லாம் வந்து ஊமையா அப்படின்னு சொல்கிறார். கேட்குறா, ஊமையா டம்பு, யூ கேனாட் ஸ்பீக். ஓகே, எல்லா குழந்தைங்களையும் சிரிக்கிறாங்க. அது எப்படி 3 வேர்டை மாத்திரம் சேன் பண்ண முடியல அவங்களால, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, சேன் பண்ணுங்க ஹரே சேன் பண்ணுங்க அப்படின்றார். இப்போ எல்லாம் சேர்ந்து ஹரே அப்படின்னு சொல்கிறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா. பிரபாதர் வந்து எந்த ஆடியன்ஸையுமே ஹி கேன் டர்ன். அதே மாதிரி ஒரு ஆடியன்ஸ் சேர்ந்து எழுத்து பேசினான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து ஹர்ட் பண்ண மாட்டார். இந்த ஹோல் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் அவனுக்கு அகேன்ஸ்டாக மாற்றிடுவார். ஓகே, ஆர்கியூமெண்ட்டில் அப்படியே கொண்டு போய் அகேன்ஸ்டாக அவரே உட்காந்துருவார். யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களே உட்காந்துருவாங்க. ஓகே, இந்த மாதிரி பிரபாதர் வந்து எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணிடுறாரு, கரெக்டாக கவர் பண்ணி பேசிடுறாரு. ஓகே, ஸோ அப்போ பிரபாதர் வந்து பாட ஆரம்பிக்கிறார் விதமா. ஓகே, ஹரே கிருஷ்ணா கத்தாரில் பாட ஆரம்பிக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அவர் டீனில் பாடுறாங்க. கொஞ்ச நேரம் கீர்த்தனை பண்ணுறாங்க. ஸோ அப்போ சொல்லிட்டு இந்த 3 வேர்டு ஹரே கிருஷ்ணா ராமா இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் தெரியுமா யார் கடவுள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாராவது ஒருத்தன் எந்திரிச்சு சொல்லுங்க யார் கடவுள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் அமைதியாக இருக்கும். யாரும் எந்திரிக்கல. கடைசியில் ஒரு 12 வயசு பையன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்ன பண்ண, எல்லாம் குழந்தைங்களாம் கை தட்டுறான். ஒருத்தன் எந்திரிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க. தேங்க்யூ இங்கே வா அப்படின்றாரு. அந்த பையன் வரலாம். உனக்கு கடவுள்லாம் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும், கடவுள்னா செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்றதுதான் கடவுள். கடவுள் வந்து எங்கே இருப்பார்னா நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்ட், உணர்வில்லாத ஒரு மனதில் தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான பதிலாக சொல்லிடுவார். தேங்க்யூன்னு சொன்னால் எல்லா குழந்தைங்களும் கை தட்டுறாங்க. ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நோ வெயிட் நீ போகாதா, நீ வெயிட் பண்ணுறாரு பிரபாதர். எனக்கு தான் கேள்வி கேட்கலாம். இப்போ நீ சொன்னேன்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற. உணர்தல் தன்னை உணர்தல்லாம் என்ன சொல்லிட்டுறார். அவன் சொல்கிறான் தன்னை உணர்தல்லாம் என்னென்னா இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பவர்லாம் எடுக்கணும், அதான் தன்னை உணர்றது அப்படின்னு. ஏதோ ஒன்று தே ஹாவ் சம்திங் இன் தேர் மைண்ட், அந்த மைண்ட்லேருந்து பவர் எடுக்கிறது தான் தன்னை உணர்றது. அப்படி பவர் எடுத்து என்ன எல்லாம் கடவுளாயிடலாம் தான் அவங்க. உங்கள் மனது எப்படி அன்கான்ஷியஸ் நீ எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான் திருப்பி, ஆமாம் மைண்ட் வந்து அன்கான்ஷியஸ் தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே, உனக்கு அன்கான்ஷியஸ் புரியும்னா கான்ஷியஸ்னால் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான் இல்லை நான் கான்ஷியஸ் பற்றி பேசல, நான் அன்கான்ஷியஸ் பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்ற அந்த பையன். அன்லஸ் உனக்கு கான்ஷியஸ் பற்றி தெரியலைன்னா எப்படி உனக்கு அன்கான்ஷியஸ் பற்றி தெரிய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையனுக்கு ஆன்சர் இல்லை. அன்கான்ஷியஸ் வந்து கான்ஷியஸோடைய ஆப்போசிட் சைடு. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்னால் என்னன்னு தெரியணும் அப்படின்னு கேட்குறாரு. கான்ஷியஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே பிரபாஸ், எஸ். அதனால் கான்ஷியஸ்னால் என்னென்னா இது வந்து இந்த உணர்வு வந்து கான்ஷியஸ்னால் உணர்வு, இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. ஓகே, இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. நான் உங்கள் உடலில் எங்கேயாவது கில்லேன்னா என்ன ஆகும், உனக்கு வலிக்குது இல்லையா, அதுதான் கான்ஷியஸோட சிம்டம். யூ ஃபீல் சம் பெயின், தட் இஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த வலியோ இல்லை இன்பமோ இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கான்ஷியஸோட சிம்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கான்ஷியஸை வந்து நீ தான் வந்து உனக்கு தான் தெரியும் உணர்வு. உனக்கெல்லாம் உனக்கு தான் வலிக்கும், எனக்கு தெரியாது உனக்கு எவ்வளோ வலிக்குது. எனக்கு வேறு கான்ஷியஸ், உனக்கு வேறு கான்ஷியஸ். ஓகே, உன்னோட கான்ஷியஸ் படி உன்னுடைய உடம்புல இருக்கிறத நீ அனுபவிக்கலாம், என்னுடைய கான்ஷியஸ் படி என்னுடைய உடம்புல இருக்கு நான் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. ஸோ பகவத்கீதை யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் பகவத்கீதை. இங்கே வா உடனே அவங்க போய் சொல்லிட்டார், நீ வா அப்படின்றார். அந்த பையன் வந்துடுறான். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு பையனுக்காக பகவத்கீதை போய் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். சரி, இப்போ நீ சொல்லு பகவத்கீதை தெரியும்னு சொன்னல, உடலுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறார். பிரபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார். அந்த பையன்கிட்ட இது பண்ணல, பிரபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். யூ ஆர் த இண்டிவிஜுவல் நோயர் ஆஃப் த பாடி, ஐ எம் த இண்டிவிஜுவல் நோயர் ஆஃப் த பாடி. எனக்கு என் உடலை தெரியும், உனக்கு உடலை தெரியும், ஆனால் பகவானுக்கு எல்லாரோடையும் தெரியும். இந்த ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகே, இந்த மாதிரி உள்ள சயின்ஸை வந்து எல்லா விதமான ஸ்கூல்ஸ்லேயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். ஆமாம், ஓகே, எல்லா ஸ்கூல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். காடனா என்ன, ஆன்மானா என்ன எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்றார். எங்கள் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வு இயக்கம் வந்து இதைத்தான் வந்து நடத்துகிறோம், நாங்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் எந்த ரிலீஜன்லாம் இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கடவுள் உன்னோட எது பரப்புதோ அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் ரிலீஜன், அதுதான் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி பிரபாதர் சொல்வார். நான் இங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த குழந்தைங்களை வந்து சிறு வயது முதலே நீங்கள் வந்து கடவுள் உணர்ச்சியோட வளருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணுவார். ஸோ இது முடிஞ்ச உடனே திருப்பி இன்னொரு வாய்ப்பு வரும். ஓகே, வேசைட் சப்பல், இது வந்து என்னென்னா இது வந்து சிட்னியில் இருக்க ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து திருத்தக்கூடிய ஒரு ஸ்கூல். அதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிரபாதர் கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அதை ஸ்பான்சர் பண்ணுறதே ஒரு ஹிப்பி தான். ஓகே, ட்ரக் அடிக்டை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ஹிப்பி தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கல அதில் வந்து ஒரு 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 இளைஞர் வந்து பிரபாதர் வந்து சேலஞ்ச் பண்ணுவான். ஓகே, பிரபாதர் வந்து ஹோலி நேம்ஸோடைய மகிமையை சொல்வார். சாண்டிங் ஹோலி நேம்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவன் சொல்லுவான், இந்த மாதிரி சாண்டிங் சொல்கிறீங்களே இது எவ்வளோங்க ரொம்ப நல்லதுன்றீங்க, எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி கேட்பான். பிரபாதர் சொல்வார், உன்னைய இறப்புலேருந்து காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்வார். இப்படி சாண்ட் பண்ணேன்னா உன்னைய இறப்புலேருந்து உன்னைய காப்பாற்றும், மரணத்திலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லி சொல்வார். ஓகே, ஸோ மே 12, 1971 1971 மே 12. ஸோ இப்போ மேக்மிலன் கம்பெனி வந்து என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் வந்து உங்கள் பகவத்கீதை மேனுஸ்கிரிப்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுமா. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பகவத்கீதை வந்து கட் ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோலாம் தந்தீங்கன்னா விற்காது, புக்கு விற்காது, நிறையா இதுக்கு நீங்கள் பர்பட்டை கட் பண்ணுங்கன்றுவாங்க. பர்பட்டெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா சின்ன புக்காக போட்டிருப்பாங்க. அதில் நிறைய பேர் படிச்சுட்டு நீங்கள் பர்பட்டே இல்லையேன்னு சொல்லி கேட்பாங்க.
இப்போ பிரபுபாதர் வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு திருப்பி இப்போ வந்து மேக்ஸில் அக்ரி பண்ணிப்பாங்க. ஓ நல்லா விற்கிது, சரி பெருசாக போட்டலாம்னு சொல்லிட்டு உங்கள் மேன்ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்பட்லாம் எடுத்து முதல்ல இருக்கலாம் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்தோம். ஏப்பா இப்போ வர மாதிரி பார்த்தது கிடையாது. இப்போ சின்ன புக்காக தான் அவங்க இது பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பர்பட்டோட என்ன பண்ணாது, ப்ரீஃபேஸ்லாம் எழுதுறாரு. இங்கே என்ன இது பண்ணுறாரு, கான்ட்ராக்ட்லாம் சைன் ஆகிடும். ப்ரீஃபேஸ் எழுதுறாரு பிரபுபாதர். ஓகே, இந்த ப்ரீஃபேஸ் எழுதுறாரு. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டை வந்து அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டை உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணது கிருஷ்ணர் தான். அதனால என்ன இதில் வந்து கிரெடிட் இருக்கோ அது எல்லாம் என்னுடைய குருவாக தான் சேரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை ஆஸ் இட் இஸ் கொடுத்துருக்கேன், எந்த விதமாக இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதனால் நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பொருள்களுக்கு திருப்தியை கொடுக்கணுமே தவிர நம்முடைய பொருள்களுக்கு திருப்தி கொடுக்குற மாதிரி செயல்கள் ஈடுபடக்கூடாது. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டுடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்னென்னா, பகவத்கீதையில் என்ன சென்ட்ரல் பாயிண்ட்டோ அதான் கிருஷ்ணருக்கு சமாகதி அடையிறது தான் வந்து சென்ட்ரல் பாயிண்ட். ஓகே, அதனால் பிரபா அந்த ப்ரிஃபேஸ் தான் எழுதுறாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய ப்ரெடிக்ஷன் எவ்வரி டவுன் அண்ட் வில்லேஜ் எல்லா மூலை முடுக்கலையும் வந்து இது பரவும்னு சொன்னது வந்து நிகழ்த்தி காட்டினது வந்து பிரபுபாதர். அந்த கிரெடிட்டை வந்து பிரபுபாதருக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியா போய் போட்ட இது மெயின்ஸ் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, ராதாகிருஷ்ணன் டிடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ்திரேலியா விட்டு கிளம்புறது ரெடி ஆகிட்டாங்க. எங்கே கிளம்புறாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து தெரியல, கல்கட்டா கிளம்புறாங்க. ஏன்னா கல்கட்டாவில் பெரிய பண்டல் ப்ரோக்ராம். ஓகே, கல்கட்டா வந்துட்டு அதுக்கப்புறம் மாஸ்கோ போகலாம், பாரிஸ், அமெரிக்கா போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்தியாவிலேருந்து போனாங்க மலேசியா, ஆஸ்திரேலியா வந்து திருப்பி கல்கட்டா, பேக் டு கல்கட்டா. ஸோ அப்போ போக முன்னால் பிரபுபாதர் ராதா கோபிநாத் டிடி முன்னால் வர்றாங்க, கும்பிட்றாங்க. வந்து ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் கும்பிட்றாங்க. ஓகே, கும்பிட்டுட்டு ஒரே ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கூட ஆகலை இப்போ கிளம்பணும் இதை விட்டுட்டு. ஓகே, இங்கே உள்ள பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் இல்லை, இது வந்து ரிஸ்க்கு தான் தெரியும் பிரபுபாதருக்கு. இருந்தால் இந்த மாதிரி பொது பக்தர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறோம். பிரபுபாதர் வந்து எம்பவர்டு ஆச்சாரியா. அதனால் என்ன பண்ணி இதை பண்ணி இதை வந்து ஒரு வந்து ஆபத்தான காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னுமா. ஓகே, நம்ம ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி டைத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணால் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி டைம் இது. ஓகே, ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு லாயர் தான் வந்து ஜட்ஜ் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு சின்சியர் பக்தன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பிராமணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ராதா கோபிநாதர் சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ கிளம்புறேன், உங்களை வந்து இந்த புது பக்தர்கள் கையில் வந்து விட்டுட்டு போகிறேன், என்னால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியல. இப்போ தயவுசெய்து நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், இந்த பக்தர்களுக்கு நீங்கள் தான் கைட் பண்ணணும், இங்கே இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நீங்கள் தான் கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த புத்தியை கொடுக்கணும், எப்படி உங்களை ஒர்ஷிப் பண்ண புத்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகே, ஸோ பிரபா நேராக கல்கட்டா வந்துட்டார். 10 நாள் ப்ரோக்ராம் கல்கட்டாவில். ஓகே, பந்தல் ப்ரோக்ராம். ஸோ கிரிராஜ் பிரபுவும் தமால் கிருஷ்ண பிரபுவும் எப்படி பாம்பேயில் ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதே மாதிரி நீங்கள் கல்கட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணு பிரபா சொல்லிடுறார். அவங்க வந்து பிரபா வரமுனாலே இறமிட்டாங்க, பாம்பேலேருந்து கல்கட்டா வந்துட்டாங்க. இங்கே வந்து ஜெயபராக சுவாமி மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்போ தான் மாயப்பூருக்கு இன்சார்ஜ் இல்லையா, அப்போ கல்கட்டா டெம்பிள் பிரசிடென்ட் ஜெயபராக சுவாமி மகாராஜ். ஓகே, அப்போயே அவர் சன்னியாஸ் வாங்கிட்டார் 1971. பிரசிடென்ட் ஆஃப் இஸ்கான் கல்கட்டா அவங்க எழுதுறார் பிரபுபாதர். இந்த மாதிரி சங்கீர்த்தன் ஃபெஸ்டிவல் பந்தல் ப்ரோக்ராம் வந்து மிகப்பெரிய கிச்சன் வந்து போடணும், பிரசாதம் டெய்லி கொடுக்கணும். நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஜெயபராஜ் சொல்கிறார் குரு மகாராஜ்ட்ட. பூரி, ஹல்வா, கிச்சடி இதெல்லாம் எவ்வளோக்குள்ள கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள பண்ணுங்கள். இது வந்து ஏற்கனவே தமால் கிருஷ்ண பிரபுக்கும் கிரிராஜ் பிரபுக்கும் ஐடியா இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட ஐடியா வாங்கிக்கோங்க, அவர்கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெயபராஜ் சாம்ராஜ்கிட்ட சொல்கிறாங்க 1971. இங்கே பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா பாம்பே விட கூட்டம் அதிகமாக வருது. இங்கே அங்கெல்லாம் 10,000 20,000 வந்தது இல்லையா, இங்கே 20,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. 20,000 30,000 பேர்லாம் வராங்க ஒரு நாளைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸு அந்த மாதிரி பெரிய 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 அவங்களாம் வராங்க, டிஸ்டிங்விஷ்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வராங்க, பெரிய பெரிய கல்கட்டாவில் இருப்பாங்களா அவங்களாம் வராங்க. ஏன்னா அந்த ஹோல் சிட்டியே இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ப்ரோக்ராம் பார்த்ததே இல்லை. 30,000 பேர் 40,000 பேர் கூட மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது.
ஏர்லி ஆஃப்டர்நூன், அதாவது மதியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரபுபாதர் டிசைபிள்ஸ் வந்து புக்கு விற்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் கீர்த்தனம் பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 6:30 மணிக்கு கரெக்டாக வந்து என்ன ஆகிடும், நல்லா லாங் கீர்த்தன் வந்து ஆரம்பிக்கும். ஓகே, பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுவார், அந்த ஈவினிங் ஆர்த்தி வந்து ராதாகிருஷ்ணா டிடி, இங்கே ஒரு ராதாகிருஷ்ணா டிடி இருக்காங்கல்ல, இந்த பந்தலில் வந்து ஒரு ராதாகிருஷ்ணா டிடி, இது ஏதாவது ஒரு டெம்பிள் போகும். புரியுதா? இந்த மாதிரி இங்கே ஒரு ராதாகிருஷ்ணா டிடி வச்சுருக்காங்க இல்லையா, இது வேறு டெம்பிள் போகும். இந்த மாதிரி பிரபுபாதர் என்ன பண்ணால் ஒரு இதுக்காக கொண்டு போகிறார். ஸோ பிரபுபாதர் அங்கே என்ன பண்ணார், ராதாகிருஷ்ணா டிடியில் ஆர்த்தி பண்ணிவிட்டு லெக்சர் பண்ண ஆரம்பிப்பார். சில சமயம் பெங்காலில் பேசுவார், சில சமயம் இங்கிலீஷில் பேசுவார் பிரபுபாதர். ஸோ கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டோடைய இதை பற்றி எல்லா இடத்துக்கும் ஸ்லைடு போட்டு காட்டுறார் பிரபுபாதர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பிரசாதத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அடித்தடியில் வந்து வாங்குவாங்க அந்த டிடிக்கு ஆஃபர் பண்ண பிரசாதத்தை. மற்றபடி பிரசாதம் இருக்கும், அது சின்னதாக கிடைக்கிற டிடி ஆஃபர், அது வந்து எல்லோரும் வந்து முண்டி அடித்து வந்து வாங்குவாங்க. ஓகே, அப்போ வந்து இது கல்கட்டாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, அதில் வந்து நக்சலைட் சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஆளுங்க இருப்பாங்க. யங்கு கம்யூனிஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், ரிலீஜியஸ் மேன்லாம் கடத்திட்டு அவங்களோட பணத்தை வந்து பிடுங்குவாங்க, இல்லை அவங்கள கொலை கூட பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஆளுங்க நக்சலைட்ஸ். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி அவங்க மிரட்டியிருக்காங்க. ஓகே, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வீட்டுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, மிரட்டுவாங்க, கொடுக்கலாம், கொலை பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க அவங்க. அதனால் பெங்காலை பார்த்தா நிறைய பேர் பயமாக இருக்கும். பிரபுபாதருக்கு வந்து இவங்க நோட்டீஸ் விடுவாங்க, ஃப்ளை ஆர் டை, பறந்துரு இல்லைன்னா இறந்துரு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விடுவாங்க பிரபுபாதர். ஓகே, பிரபுபாதர் என்ன பண்ணுவார், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பிரபுபாதர்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த ஹோல் ஆஃப் கல்கட்டா இது எல்லாமே வந்து நக்சலைட் பிரச்சனை இருக்குது, கல்கட்டா முழுவதும் பிரச்சனை இருக்குது, எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, நான் வந்து இங்கேருந்து பறக்க மாட்டேன்றார் பிரபுபாதர். ஓகே, எங்கேருந்து வேறு இடத்துக்கு போக மாட்டேன், நீ அட்டாக் பண்ணு, நான் அப்படியே என் உடலை விடுறேன். ஒரு வைஷ்ணவருக்கு வந்து போர்க்களத்திலே விடுற தான் கரெக்டு, அவன் அட்டாக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அங்கே வந்து பிரபுபாதர் பண்டல் ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லிடுவார். அடுத்த நாள் நைட்டு வந்து என்ன ஆகிடும், இந்த நிறைய கூட்டம் வருதுல்ல, அந்த கூட்டத்தோடு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நக்சலைட்ஸ் வந்துடுவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு டான்ஸிங் கீர்த்தன் நடக்கும்ல, கீர்த்தன் நடக்கும்போது ஒரு நக்சலைட் இங்கேருந்து நானும் ஆடணும் அப்படின்னு சொல்லுவான், நாங்களும் ஆடணும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அப்போ வந்து டிவோட்டிஸ் என்ன சொல்லுவாங்க, சரி வாங்க ஆடுங்க, வாங்க ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லி கூடுவாங்க. உடனே எல்லாம் அமைதியாக சீட்லேயே உட்காந்துருவாங்க, எல்லாரும் நக்சலைட்ஸ்லாம் சீட்லேயே உட்காந்துருவாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, சீட்டெல்லாம் டப்புன்னு அடிப்பாங்க, வேலையே நாய்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க, இதே மாதிரி பண்ணுவாங்க, சேர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க, அப்புறம் கத்துவாங்க, ஸ்லோகன்லாம் மேக் பண்ணுவாங்க, என்ன நாங்கள் இந்த இடத்தையே தீயை வச்சு கொளுத்திடுவோம்னு சொல்லி கத்துவாங்க. அப்போல்லாம் அந்த ஆடியன்ஸ்லாம் என்னப்பாங்க, ஐயோ தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு பண்ண வந்துட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க ஆடியன்ஸு, நக்சலைட்ஸ் வந்து பயப்படுவாங்களாம், எல்லாம் ஏன் தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் கொண்டு பண்ண வந்திருக்காங்களேன்னு சொல்லி யோசிப்பாங்க எல்லாரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிவோட்டிஸ்லாம் ஒரு சண்டை மாதிரி வந்துடும். ஓகே, சம் டிவோட்டிஸ் த்ரெட்டன் அண்ட் டிசென்டர்ஸ் புஷ்ஷிங் இதெல்லாம் வரும். ஓகே, ப்ரோக் அவுட் இன் ஆடியன்ஸ். பிரபுபாதர் என்ன பண்ணுவாராம், இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் லேசாக புஷ் பண்ணி அதெல்லாம் வரும் இல்லையா, பிரபுபாதர் என்ன பண்ணாரு, சிந்தாமணி பிரகசத்மசுகல்ப விரக்ஷா லக்ஷாமிருதே சுரபிரவிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ரசம்பிரமசேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் நமஹம் பஜாமி. இந்த மாதிரி பிரபுபாதர் லவுட் ஸ்பீக்கரில் பாட ஆரம்பிச்சிருவார். ஓகே, ஒன்லி கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் பாட ஆரம்பிக்கிறார். ஓகே, இந்த மாதிரி பிரேயர் பிரம்ம சமிதா பிரேயர் பார்த்த உடனே ஒரு சில நிமிடங்களில் இந்த ஹோல் க்ரௌடு அமைதியாயிடுச்சு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஸோ யாரெல்லாம் வெளியே போனீங்கன்னா அவங்களும் வெளியே போயிட்டாங்க, யாரெல்லாம் உட்காந்துடுறாங்க, அப்படி எல்லாம் அமைதியாக உட்காந்துறாங்க. பிரபா திருப்பி லெக்சர் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய வட்டம் நக்சலைட் சொல்கிறாங்க, ஃப்ளை ஆர் டை நிறைய டெய்லி நோட்டீஸ் அனுப்புறது. ஓகே, இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் வர்றாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த பந்தலை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. பிரபா சொல்கிறார், அவங்கள கூப்பிடுங்க நான் பேசணும் அப்படின்ற. உடனே டிவோட்டிஸ்லாம் சொல்ல, ஐயோ வேணாம், ரொம்ப அன்சேஃபு, தனியாக அப்படி நீங்கள் பேச முடியும், இல்லை நீங்கள் கூப்பிடு நான் பேசுகிறேன் அப்படின்றார். பிரபா கூப்பிடு அப்படின்றார். ஓகே, அப்போ மண்டலுக்குள்ளே ஒரு ரூமில் பிரபா உட்காந்துக்கார். அப்போ அந்த யூத்லாம் வராங்க, நக்சலைட் சொன்னாங்க, அவங்களாம் வந்து மீட் பண்ணுறதுக்கு வராங்க, பயங்கர கோபமாக வராங்க, பயங்கர அவங்க அன்கல்ச்சர்டு, மரியாதையே பண்ண மாட்டாங்க பிரபுபாதருக்கு, அப்படி மரியாதை இல்லாமல் வருவாங்க. பிரபுபாதர் மெதுவாக அந்த வேதிக் முறைப்படி கம்யூனிசம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். வேதங்கள்லேயும் கம்யூனிசம் சொல்லியிருக்கோம், எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாருக்கும் சமமாக தரணும் அப்படின்னு வேத முறைப்படி கம்யூனிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார்.
ஓகே, இது அப்படியே கேட்குறாங்க எல்லாரும். அமைதியாக கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க, ஓகே பிரபாதர் உங்களுடைய மீட்டிங்கை நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை அவங்க. லாஸ்ட் டே ஓகே, இதான் லாஸ்ட் டே 10th டே. அது பார்த்தீங்கன்னா பயங்கர இது 40,000 பேர் வர்றாங்க. நீ ஒரே இடத்துல 40,000 பேர் யோசிச்சு பாருங்க, 40,000 பேர் வர்றாங்க. ஃபுல்லாகிடுச்சு. நீ மேலேருந்து பார்க்குறாரு போயிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ரூம் பெருசாக, ரூம் வந்து அவ்வளோதான், ரூம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படிடா கிருஷ்ணவர் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்காரா, இந்த ரூமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரா, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி 30,000 பேர் மேலே உட்காந்துருக்காங்க, இந்த ஸ்டேஜுக்கு கொல்லிடுச்சு, இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது அச்சுதானந்த சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள்லாம், ஃபுல் பேக்கடு. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ரூம் 10 அந்த மாதிரி கிருஷ்ணாவோட இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி பாம்பேயில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி டிடி என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு ப்ரொசஷன் போகிறாங்க. ஓகே, இந்த ப்ரொசஷன் கூட்டு போகிறாங்க. ராதாகிருஷ்ணா டிடி, ராதா கோவிந்தா டிடி, ராதா கோவிந்தா, அது ராதா கோவிந்தா, அது ராதா கோவிந்தா. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாரு பிரபுபாதர் வந்து சொல்கிறார், அசுவானந்த சுவாமி சொல்கிறார், பிரபுபாதர் யாரோ வந்து கிருஷ்ணாவோட ஃப்ளூட்டை வந்து தலைகீழ வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார், பேக்வேர்டாக வச்சுருக்காங்கன்னு. பிரபுபாதர் சொல்கிறார், கிருஷ்ணா வந்து ஆல் பவர்ஃபுல், அவர் பேக் மூலமாக வாசிப்பார், ஃப்ரண்ட்லேயும் வாசிப்பார். ஓகே, ஸோ இந்த வரைக்கும் பிரபுபாதர் வந்து மாயப்பூரில் லேண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. யாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை, எஸ்பெஷலி அவங்க காட் பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஓகே, கடைசியில் என்ன பண்ணுறாரு, மாயப்பூர் நமக்கு லேண்டே கிடைக்காதுன்னு சொல்லி இப்போ கிளம்புறாரு. ஓகே, பெங்காலி ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் வாங்கிருந்துச்சு. இப்போ பிரபுபாதர் சொல்கிறார், தமாகிருஷ்ணன் சொல்கிறார், தமாகிருஷ்ண பிரபுட்ட, நீ மாயப்பூருக்கு போ, திருப்பி வரவே செய்யாத, லேண்டு வாங்கிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, லேண்டு வாங்கினா நீ வரணும், இல்லை வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டார். 6 நாள் என்ன பண்ணிட்டாரு பிரபுபாதர் சொல்கிறாரு, நான் கல்கட்டா வந்துடுறாரு, நான் லேண்டு வாங்கிட்டேன்னு சொல்லி 9 பீகாஸ் 3 ஏக்கர்ஸ் வாங்கிட்டேன் பிரபுபாதன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, 6 டேஸில் வாங்கிடுறாரு. கமால்கிருஷ்ணா போகிறப்பறம் வந்து பயங்கர என்ன சொல்கிறது திறமையான ஆள். ஓகே, பிரபுபாதர் எந்தெந்த பெரிய ப்ராஜெக்ட் இருக்கோ அது எல்லாம் கமால்கிருஷ்ணா கோஸ்வாமி மகாராஜ் தான் கொடுப்பார், கமால்கிருஷ்ண மகாராஜ் தான் கொடுப்பார். ஓகே, எல்லா பெரிய ப்ராஜெக்ட்லையும் அவர் கை இருக்கும். எப்பயுமே ஏதாவது பிரச்சனைனா அவர் கமால்கிருஷ்ணா கூப்பிடுவார், உடனே வந்துடுவார். கடைசி காலத்தில் வந்து பிரபுபாதருடைய எலும்பு மட்டும்தான் இருக்கும். பிரபுபாதருக்கு அப்போ ஆசை லண்டனுக்கு போகணும்னு சொல்லிட்டு, விருந்தாவன் வெளியே போனீங்கன்னா இறந்துடுவீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ தமால் கிருஷ்ணாட்ட சொல்லுவார், தமால் கிருஷ்ணா என்னை கூட்டு போயிடுது, இன்னைக்கு நான் ரொம்ப உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன்னு சொல்லுவார். அதில் தமால் கிருஷ்ணா அப்புறம் என்ன பண்ணுவார், அப்போ வந்து சன்னியாசி அவர் தமால் கிருஷ்ண மகாராஜ், அவர் என்ன பண்ணுவார், லண்டனுக்கு கூட்டு போயிட்டு கொண்டு விடுவார். பிரபுபாதர் தேங்க்யூ சொல்லுவார். ஓகே, ரொம்ப திறமையான வந்து தமால் கிருஷ்ண கோஸ்வாமி. அதனால தான் அவர் வந்து பிரபுபாதர் போன கொஞ்ச காலையிலே வந்து ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்துடுவார். அவருடைய ஆக்சிடென்ட்ல இறந்தவொன்னு நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஐயோ அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அப்படி கிடையாது. அவர் வந்து எங்கேயோ கூப்பிடுற பிரீச்சிங் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அவர். அதனால டக்குன்னு அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் கூப்பிட்டு போகிறார். ஓகே, ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ வச்சு கூப்பிட்டு போகிறார். ஸோ அப்போ வந்து பிரபுபாதர் இருந்து 3 ஏக்கர் வாங்கிட்டாங்களா, அது என்ன பண்ணாங்க, எல்லாம் வந்து பார்க்கலாம்னு சொல்லி எல்லாம் டிவோட்டிஸ் வந்து ஒரு டிவோட்டிஸ்லாம் போகிறாங்க. பிரபுபாதர் காட்டுறாரு. பார்த்தீங்கன்னா பெரிய எம்டி ஃபீல்டாக இருக்கு. பக்தர் கேட்குறாரு, இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாதர் சொல்கிறார், உனக்கு என்ன இங்கே ஃபேக்ட்ரி கார்லாம் இல்லாதனால உனக்கு என்னன்னே தெரியல, இங்கே தான் மிகப்பெரிய பில்டிங் வரப்போகுது, உலகம் முழுவதும் இங்கே வருவாங்க, மாயப்பூர் வருவாங்க, எல்லாம் ஹரே கிருஷ்ணா சேர்ப்பாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த டிவோட்டிஸ்க்கு தெரியாது, இவ்வளோ பெரிய இடம் வச்சு நமக்கு என்ன பண்ண, அந்த 3 ஏக்கர் வச்சு இல்லை பண்ணு கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி கார்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க, இங்கே வந்து ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண போகிறோம். இங்கே மிகப்பெரிய கோயில் வரும்போது உலகத்துலேயும் எல்லா இடத்துலையும் வருவாங்க, இங்கே ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுவாங்க. சைத்தன்யமாவுடைய பர்த்டே இங்கே மிக பெருசாக கொண்டாடுவாங்க. கௌர பூர்ணிமா வந்து எவ்வளோ பெருசாக கொண்டாடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மாயாப்பூரில் வந்து இந்த மாதிரி கௌர பூர்ணிமா நடக்கும்போது உலகம் உள்ள பக்தர்கள்லாம் இங்கே வந்துடணும், எல்லா பிரான்ச்லேருந்து ஒருத்தர் வந்துடணும்னு சொல்லிடுறாரு. 50 பிரான்ச்லேருந்து எல்லாம் ஒருத்தர் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிரான்ச்லேருந்து வந்து இங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். டைம் வந்து 3 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. எனக்கு கேள்வி இருக்கா? ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? நான் சதா நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து ஆஸ்னி. யாராவது வந்து அகேன்ஸ்டா பேசுறாங்க, சரி அகேன்ஸ்டா பேசுறாங்க, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் சொல்றாங்க கேட்குறாங்கன்னா
பிரபார் வந்து அந்த அந்த மொத்தமா க்ரௌடே வந்து அவருக்கு அகேன்ஸ்டா மாதேவ he knows very well to deal with the people. எப்படி அவங்க வந்து நம்ம அப்படிதான் அந்த குழந்தைங்களே வந்து பேச வச்சாரு. நக்சலைட்டை மாத்தினால நக்சலைட்ஸை மாத்தினார் இல்லையா? சான் பண்ண மாதிரி சொன்னாங்க இல்லையா அந்த குழந்தைங்க. ஸோ அவங்க சான் பண்ணாம இருக்கிறது நீங்க உண்மையான்னு சொல்லி கரெக்ட் கரெக்ட் சான் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க கரெக்ட் கரெக்ட். ஹாசினி இல்லையா? ஹாரினி பரிவராஜகாச்சாரியா எம்பவர்ட் ஆச்சாரியா. கரெக்ட். ஓகே. ஹாசினி ராதா கோபிநாத். சேர்ந்தே கொடுப்பான். கரெக்ட். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க உங்க பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணனுடைய புலன்களுக்கு திருப்தி கொடுக்க வேண்டும், நம்முடைய புலன்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு பிரபுபாதர் வந்து. நம்ம புலன்கள் திருப்தி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கிருஷ்ண புலன்கள் திருப்தி பார்த்தா நம்ம புலன்கள் திருப்தி ஆயிடும். பிரபுபாதர் வந்து பிரம்மசாரி வந்து மலேசியாவுக்கு போறாங்க. அப்போ வந்து ஒரு டாக்டர் வீட்டுக்கு போறவது அவர் வந்து நான் இஸ்கான் கோவில் கட்டுறதுக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அவங்க வந்து. ஆமா, கரெக்ட். தேங்க்யூ மேராஜ். ஹரே கிருஷ்ணா. சந்தோஷ் பிரபு. ஹரே 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வரும்போது பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த கலியுகத்திலயும் சரி, இப்ப உள்ள காலத்துல வந்து மீட் ஈட்டிங் இன்டாக்சிகேஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் பிரபுபாதர் கூட அவர் வீட்டுல எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கரெக்ட். அதனால் சேத்துல பிறந்த செந்தாமரையை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்லி நாட் பை பர்த், இட் இஸ் பை டீட்ஸ். ஓகே. ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து எல்லாமே கேஸ்ட் மாதிரி தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி மாறிட்டாங்க எல்லாரும். ஸோ அதனால் ஆனால் பகவத்கீதையில் வந்து அது சொல்லப்படலை. அது வந்து பேஸ்ட் ஆன் த டீட்ஸ் அண்ட் கர்மா, வாட் தே டூ. ஓகே. அதை பேஸ் பண்ணி குணங்களை பேஸ் பண்ணி தான். அதனால் சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்போது அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த கேஸ்ட் மாதிரி இருந்தது எப்படி வந்ததுன்னா அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு? கேஸ்டாக மாறிடுச்சு. ஓகே, அதான் பிரச்சனை. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த டாக்டர் வீட்டுல வந்து நிறைய ராதாகிருஷ்ண வைத்தியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவர் வந்து அங்க 2 நாள் ஸ்டே பண்ண வந்திருந்த. அதுக்கப்புறம் அங்க வந்து நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. அந்த இடத்துலயே அவர் ப்ரீச் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்க டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து லேண்ட் கொடுத்துட்டா 2 வருஷத்துக்குள்ள பில்டிங் கட்டணும், இல்லாட்டா அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பில்டிங்குமே நாங்க தான் கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்க கம்பெனி தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதை பிரபுபாதர் அக்செப்ட் பண்ணாரு. இனிஷியலாக அக்செப்ட், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா தம்மல் கிருஷ்ண மகாராஜிட்ட நீ போய் மாயாப்பூர்ல ஒரு லேண்ட் வாங்கணும், அங்க ஒரு பெரிய கோயில் கட்டணும், அங்க வந்து உலகத்துல இருக்க எல்லாரும் வந்து அங்க சேன் பண்ணுவாங்க, கௌரவ பூர்ணிமா அன்னைக்கு வந்து எல்லா இதுல இருந்தும் ஒருத்தர் அங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கரெக்ட். தம்மல் கிருஷ்ண மகாராஜ் வந்து அப்ப லேண்ட் வாங்கிடுறாங்க 6 நாள்ல. ஆமா, ஒரு வாரத்திலேயே வாங்கிடுறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே மேடம், தேங்க்யூ மாதாஜி. விவேக் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் வந்து டிவோட்டிஸ் வந்து காப்பிரைட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. நம்ம வந்து பிரபுபாதர் சொல்கிறாங்க சங்கீதன் மூமெண்ட் வந்து சைத்தன்ய மகாபிரபு காலத்துலேருந்தே இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் சொந்தமானது. அது வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம டியூன்ஸ் வேணா காப்பிரைட்ஸ் பண்ணிக்கலாம். சங்கீதன் மூமெண்ட் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கிறது. கரெக்ட். எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லி. ஆமாம், கரெக்ட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சத்யநாராயண பிரபு. நிர்மலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது லைஃப்ல வந்து 10 நாள் வந்து கன்சல்ட் பண்ணும்போது நிறைய வந்து கம்யூனிஸ்டும் அந்த இவங்க வந்தாங்க. கரெக்ட். வந்து அவங்களால ரொம்ப தைரியமா தான் அவர் வந்து கூப்பிட்டு நான் பேசுறாங்க. தகராறு பண்ண தைரியமா பேசி நல்லது பண்ணி வைக்கிறாரு.
இதை கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு அந்த இஸ்லாம் இயக்கத்தை. ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு நம்ம தேங்க் பண்ணணும். ஒரு தேங்க்ஸ் சொல்லி தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. வந்து அவரு அங்க அவரு போயிருந்த அந்த ஆஸ்திரேலியா இதுல வந்து ஒண்ணுமே யாருக்கும் ஒண்ணுமே தெரியல, எந்த சுத்த பத்தம் எதுவுமே தெரியல, ஒரே குப்பை காடா கிடந்துச்சு, சமைக்க கூட தெரியல அவங்களுக்கு. ஆனா பிரபுபாத் வந்து அவங்க சமையல் அறைக்கு கூட்டிட்டு போய் அவங்க வச்சிருக்க அடுப்பை வச்சு அவங்க வச்சிருக்க அந்த மாவு வச்சு அதை வந்து எப்படி கரெக்டா சமைக்கணும்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. ட்ரைனிங் கொடுத்து கிருஷ்ண உணர்வு வந்து கண்டிப்பா வரணும்ன்ற ஒரு இதுல வந்து எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்குமே இனிஷியேஷன் ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டாரு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே எல்லாருமே கூட ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டாரு. ஏன்னா கிருஷ்ண உணர்வு வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ வெரி நைஸ் பாயிண்ட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹாசினி ஹர்மி. வீட்டுக்கு போகும்போது மீட்டிங் நடக்கும்போது அது வந்து அவங்க வந்து நான் வெஜிடேரியன். ஆமா. 2 நாள்ஸா பிரபாத் வந்து மில்க் மட்டும் தான் குடிச்சாங்க. டிவோட்டி சாப்பாடு நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லும்போது அந்த வீட்ல சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து குக்கிங் மீட்டிங்ல குக் பண்ண பர்னர் யூஸ் பண்ண கூடாது. கரெக்ட். ஓகே வெரி நைஸ். ஹர்னி அந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிரபாத் அவங்க யாருமே பார்த்ததே இல்லை. ஆமா. பட் இருந்தாலும் அவங்க பிரபாத் வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை அவர் சொன்னதுல நம்பிக்கை இருக்கு. ஆமா. அவங்களோட புக்கை படிச்சு அதுல வந்து அந்த நம்பிக்கை தான் பிரபாத். அந்த பேக் டு கார்டர் மேக்ஸன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கீர்த்தன் பண்ணுவாங்க, டெய்லி பப்ளிக்ல கீர்த்தன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால நமக்கு யாராவது அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்பயும் கூட அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. நமக்கு வந்து அந்த பிரபாத் மேல ஃபுல் ஃபெய்த் இருந்தாலே போதும். கரெக்ட். ஓகே தட்ஸ் a nice point. ஓகே ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு நமக்கு அதே மாதிரி வழக்கமாக கிளாஸ் இருக்கு. நம்ம வீட்டிலாம் ப்ரோக்ராம் அதனால வந்து இனிமேல் அடுத்த வாரம் தான் அடுத்த மாதம் 3வது வாரம் தான் கிரிஜா மாதாஜி வீட்டில் வரும். ஓகே மாதத்துக்கு ஒருக்க தான் வெளியில் போவோம். அப்போ தான் லேஸாக இன்டர்நெட்டில் வந்து இஷ்யூ வரும். சுரேஸ்வரி மாதாஜி வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. அதனால் நம்ம அந்த மொபைல் டேட்டாலே பண்ண ஆரம்பித்தோம். அதனால் கொஞ்சம் லாஸ்ட் வீக் பிரச்சனையாக இருந்தது. நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் ப்ரோக்ராம் இஷ்யூ எதுவும் கிடையாது. ஓகே 5:40க்கு நான் இன்டிமேஷன் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா. இப்போ ஆன்லைனில் இருக்க வைஷ்ணவம் இருக்கும், இங்கே இருக்கிற வைஷ்ணவம் வைஷ்ணவ பிரணாமம் நான் பண்ணுறேன். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.